இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக் அவர்கள் இலங்கையில் இருக்கிற குறிப்பாக ராஜபக்ஷகளின் மோசடி தொடர்பாக ஒரு முக்கியமான விடயத்தை அம்பலப்படுத்தியிருக்கிறார். அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா, இலங்கையில் இருக்கிற அரச ஊழியர்கள் தொடர்பாக ஒரு எச்சரிக்கையினை ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக் அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறார். இந்த ரெண்டு விடயங்களும் தொடர்பாக தான் இந்த வீடியோ நாங்க பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ரைட், முதலாவது விஷயம் உங்களுக்கு தெரியும், இந்த ராஜபக்ஷர்கள் என்பிபி கவர்மெண்ட் ஆனது அனுரகுமார் திசுநாயக் அவர்களுடைய இந்த என்பிபி அரசாங்கமானது பதவியேற்ற பிறகு இந்த ராஜபக்ஷர்கள் மீது தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது. அந்த வகையில் இப்ப பார்த்தோம்னு சொன்னா, ஜனாதிபதி அவர்கள் இந்த ராஜபக்ஷர்களின் மற்றொரு மோசடி தொடர்பாக ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை அம்பலப்படுத்த போகிறார். அது என்ன விடயம் என்று சொன்னா, இந்த அறகலிய, அதாவது இலங்கையில பொருளாதார நெருக்கடி டைம்ல நடைபெற்ற ஒரு போராட்டம். இந்த அறகலிய போராட்டத்தின் போது நிறைய விஷயங்கள் தீக்கிரையாக்கப்பட்டது. அதுல நிறைய வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டது. அப்படி தீக்கிரையாக்கப்பட்ட வீடொன்றுக்காக ராஜபக்ஷர்களில் ஒருவர் மோசடியான முறையில நட்டஈடு பெற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த நட்டஈடு அவர் பெற்றுக்கொண்ட விடயம் தொடர்பாகத்தான் தற்பொழுது ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக் அவர்கள் அந்த விடயத்தை அம்பலப்படுத்த போகிறார். அது இங்க பாராளுமன்றத்தில் அம்பலப்படுத்த போகிறார். அது தொடர்பான நடவடிக்கைகளும் எடுக்க போகிறார். என்ன விஷயம் என்று சொன்னா, அந்த வீடானது எந்த பகுதியில இருக்குன்னு சொன்னா, செவனகல் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியில அந்த வீடானது தீக்கிரையாக்கப்பட்டிருக்குது. அப்படி தீக்கிரையாக்கப்பட்ட வீட்டுக்கும் இந்த ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கும் சம்பந்தம் இல்லை. அதாவது அந்த வீடு அவர்களுக்கு சொந்தமானதல்ல. அந்த வீட்டின் காணி உரிமை வேறொருவரின் பேர்ல இருப்பதாகவும், அந்த வீட்டின் உரிமையும் வேறொருவரின் பேர்ல இருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி வேற ஒருவற்ற பேர்ல இருக்கிற அந்த வீட்டுக்கு இந்த ராஜபக்ஷக்கள், அதாவது இந்த எந்த நபர்ன்னு சொல்லி அவர் குறிப்பிட்டு சொல்லவில்லை, யாருன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆனா இந்த ராஜபக்ஷர்கள் தான் சொல்லியிருக்காரு. அந்த ராஜபக்ஷ குடும்பத்தில சேர்ந்த நபரானவர் மோசடியான முறையில அந்த வீட்டுக்காக நட்டஈடினை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த நட்டஈடு பெற்றுக்கொண்ட தொடர்பான விடயங்கள் தற்பொழுது ஜனாதிபதிக்கு கிடைத்திருப்பதாகவும், அந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் கதைக்க போவதாகவும், அந்த விடயம் தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்க போவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக் அவர்கள் எங்க சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, புத்தள பகுதியில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் தான் இந்த விஷயத்தை அம்பலப்படுத்தியிருக்கிறார். அதாவது ராஜபக்ஷ குடும்பத்தினர் அந்த தங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு வீட்டுக்காக, தீக்கிரையாக்கப்பட்ட வீட்டுக்காக மோசடி செய்து நட்டஈடினை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நட்டஈடு தொடர்பான நடவடிக்கைகள் தற்பொழுது ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக் அவர்கள் ஆரம்பிக்க போகிறார். ரைட், இப்படி ஒரு விஷயம் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா, அரசாங்க உத்தியோகத்தர் தொடர்பான ஒரு விடயம். அதாவது இலங்கையில எங்களுக்கு தெரியும், இந்த என்பிபி கவர்மெண்ட் வந்தப்ப நிறைய அந்த ஊழலுக்கு எதிரான நிறைய விஷயங்கள் போய்கொண்டிருக்குது. அப்ப அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா, இப்ப என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, அனுரகுமார் திசுநாயக் அவர்கள் அரச ஊழியர்களுக்கு எச்சரிக்கை ஒன்றினை விடுத்திருக்கிறார். அதாவது சம்பளம் உயர்த்தப்பட்டிருந்தாலும் சில இடங்கள்ல சில பெரும்பான்மையானவர்கள் அல்ல, சில அரசு அதிகாரிகள் சில தவறுகளை செய்து வருவதாக தகவல் கிடைத்திருப்பதாகவும், அந்த தவறுகளை அவர்கள் உடனடியாக திருத்த வேண்டும் சொல்லியும், அவ்வாறு திருத்தாத பட்சத்தில் அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அவர்கள் தாங்கள் செய்த அந்த தவறுகளை திருத்திக் கொள்ளாத பட்சத்துல மிகவும் சிரமப்பட்டு பெற்றுக்கொண்ட இந்த அரச வேலையானது சில நாட்களிலே இழக்க வேண்டி ஏற்படலாம் என்று சொல்லி ஜனாதிபதி அவர்கள் அவர்களை எச்சரிக்கும் விதமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இது தொடர்பாக மேலும் அவர் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கிறார்னு சொன்னா, 76 வருடங்களுக்கு பிறகு ஒரு அரசாங்கத்தை அமைத்துள்ளதாகவும், அது எப்படிப்பட்ட அரசாங்கம் சொன்னா, மக்களின் பணத்தில ஒரு ரூபாயை கூட திருடாத, வீணாக்காத ஒரு அரசாங்கமாகும். அதாவது என்பிபி இந்த கவர்மெண்ட் ஆனது மக்களின் பணத்திலிருந்து ஒரு ரூபாயை கூட திருடாத மற்றும் அந்த பணத்தினை வீண் விரயமாக்காத ஒரு அரசாங்கம் சொல்லியிருக்கிறார். தங்களது அமைச்சர்கள், அதாவது என்பிபி கவர்மெண்டோட அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் ஒரு ரூபாயை கூட திருட மாட்டார்கள், வீணாக்க மாட்டார்கள் என்று தான் உறுதி அளிப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார். முதன்முறையாக இப்படி ஒரு அரசாங்கம் அமைந்திருப்பதாகவும், முந்தி அதாவது இவர்களுடைய அரசாங்கம் வருவதற்கு முன்ன பார்த்தோம்னு சொன்னாலாம், வேலையினை பெற்றுக்கொள்வதற்காக லஞ்சங்கள் பெறப்பட்டதாகவும், அது மட்டும் இல்லாமல் வீதி போடுற பணிகள்ல எல்லாம் நிறைய அமைச்சர்கள்ட்ட வீட்டுக்கு காசுகள் சென்றிருப்பதாக, அதாவது லஞ்சம் பெற்றிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். இன்னும் சில இடங்கள்ல சில அரசு அதிகாரிகள் சிறு சிறு தவறுகள் செய்வதாக தகவல்கள் கிடைத்து வருவதாகவும், நாங்கள் சம்பளத்தை உயர்த்தி உள்ளதாகவும், அதாவது என்பிபி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்த பிறகு அரசாங்க வேலையாட்களுடைய சம்பளங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், அப்படி அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை திருத்திக் கொள்ளாமல் தொடர்ந்து அந்த பிள்ளைகளை செய்வார்கள் இருந்தால் அவர்கள் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஒரு சில நாட்களுக்கு முன்ன பார்த்தோம்னு சொன்னா, சுங்கத்துறையிலிருந்து 4 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கார்கள். அது மட்டும் இல்லாம போலீஸ் துறையிலேயும் ஒரு சில போலீஸ் அதிகாரிகள்
பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது தங்களுடைய கடமையினை வந்து சரியாக செய்யாத பட்சத்தில் வந்து அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக்க அவர்கள் அரச ஊழியர்களை வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த 2 விடயம் தொடர்பாக தான் இந்த வீடியோ வந்து நான் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். இது தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா அது என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனை பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.